ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு பர்பிள் டேஃபடில்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஃப்யூஷன் மியூசிக் அப்படிங்கிற ஒரு ப்ரோஸ் ஒர்க் பார்க்க போகிறோம். ஆக்சுவலி இது வந்து ஒரு ஸ்பீச்சு. இது யார் கொடுத்துருப்பாருன்னா ரவிசங்கர், பண்டிட் ரவிசங்கர் வந்து கொடுத்துருப்பாரு. ஆத்தர் இன்ட்ரோ வந்து ரவிசங்கர் வந்து ஒரு இந்தியன் மியூசிஷியன் அண்ட் ஹீ இஸ் ஃபேமஸ் இன் வெஸ்ட் ஆல் ஓவர் த கண்ட்ரி ஆக்சுவலி. அண்ட் இவருக்கு வந்து பாரத் ரத்னா கொடுத்துருக்காங்க. இவரோட கேரியர் வந்து ஒரு டான்ஸராக ஸ்டார்ட் பண்ணார் 26 ஏஜ் இருக்கும்போது. அண்ட் லேட்டாக சித்தார் லேர்ன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அலாவுதீன் கான் கிட்ட சித்தார் லெசன்ஸ் வந்து எடுக்க ஆரம்பிக்கிறாரு. அண்ட் இவர் வந்து வெல் ரெக்கக்னைஸ்ட் இன் வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ். ஏன் அப்படின்னா இவரோட ஃபாரின் கொலாபரேஷனால் யார் கூட கொலாபரேட் பண்ணார்னா பீட்டல்ஸ் அப்படிங்கிற ஒரு பாப் குரூப்போட கிட்டாரிஸ்ட் ஜார்ஜ் ஹாரிசன் கூட கொலாபரேட் பண்ணதுனால ஹீ பிகம் வேர்ல்ட் ஃபேமஸ். அண்ட் இவங்க க்ரியேட் பண்ண அந்த மியூசிக் வந்து ஆல் ஓவர் த வேர்ல்டு ஒரு புது பிளேஸ், ஒரு செட்டை வந்து க்ரியேட் பண்ணிச்சுன்னு சொல்லலாம். அண்ட் பண்டிட் ரவிசங்கர் வந்து நியர்லி ஒரு 5 கிராமி அவார்ட்ஸ் வந்து வாங்கியிருக்கிறாரு, இன்க்ளூடிங் லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்ட். இவர் வந்து 2012 இறந்திருக்காரு. அப்புறம் அவருக்கு வந்து 92 ஏஜ். இருந்தாலும் அப்போ வரைக்குமே அவர் வந்து அவரோட பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துக்கிட்டே தான் இருந்தார். அண்ட் அபவுட் திஸ் ஒர்க் ஃப்யூஷன் மியூசிக், இது வந்து ஒரு ஸ்பீச்னு சொன்னோம் இல்லையா. ஸோ இந்த ஸ்பீச் வந்து ரவிசங்கர் எப்போ கொடுப்பாரு அப்படின்னா ஜார்ஜ் ஹாரிசனோட ஃபியூனரலே கொடுத்துருப்பாரு. ஸோ இன் வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் இட் இஸ் காமன். ஸோ ஜார்ஜ் ஹாரிசனோட டெத்துக்கு ஃபியூனரலுக்கு ரவிசங்கர் கொடுத்த ஸ்பீச்சு. இதில் வந்து அவர் என்ன பண்ணியிருப்பார்னா ரவிசங்கரும் ஜார்ஜ் ஹாரிசனும் ஒன்றா இருந்த மொமெண்ட்ஸ் எல்லாத்தையும் ரீகலெக்ட் பண்ணி சொல்லியிருப்பார். ஸோ அப்போ அவர் என்ன சொல்கிறான்னா, நான் ஜார்ஜ் ஹாரிசனை மீட் பண்ணும்போது ஒரு 30 இயர்ஸுக்கு முன்னாடி மீட் பண்ணேன். அண்ட் அப்போ வந்து ஜார்ஜ் ரொம்ப ஷையாக இருப்பார், நாட்டினஸ் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவர் வந்து ஒரு மியூசிக்கோட நிறைய பேஷனோடு இருந்தார், ரிலீஜியன்ஸ் மேலே ஒரு தனி மரியாதை வச்சுருந்தார். அந்த மாதிரி ஒரு ஆள் தான் வந்து ஹாரிசன் அப்படின்னு சொல்கிறார். அண்ட் ஆல்சோ நாங்கள் வந்து எப்போவுமே ஜோக் பண்ணிக்குவோம் அப்படின்லாம் ரீகலெக்ட் பண்ணி சொல்கிறாரு. ஸோ அப்படி ஒரு மொமெண்ட்டை சொல்கிறாரு. என்ன அப்படின்னா ஒரு தடவை ரவிசங்கர் வந்து ஜார்ஜ் ஹாரிசன் கிட்டே கேட்குறாரு, என்னையே எல்லோரும் பண்டிட் சொல்கிறாங்க உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறாரு. ரவிசங்கர் வந்து இல்லைன்னு சொல்லும்போது, ஏன்னா நான் வந்து நிறைய பன் பண்ணுவேன், விச் இஸ் நிறைய வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி காமெடிஸ் வந்து க்ரியேட் பண்ணுவேன், அதனால தான் வந்து என்னை பண்டிட்டுன்னு சொல்கிறாங்க, பன்னிங் நிறையா பண்ணுறதுனால என்னை பண்டிட்டுன்னு சொல்கிறாங்க அப்படின்னு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறாரு. ஸோ அதுக்கு ஜார்ஜ் ஹாரிசன் வந்து இன்னொரு காமெடி சொல்கிறார். என்ன அப்படின்னா, இன் ஹிந்து ஸ்கிரிப்சர்ஸ் நீங்கள் வந்து ஒரு 4 வேதாஸ் வச்சுருக்கீங்க, ரிக், சாம, அதர்வன, யஜுர்வேதான்னு வச்சுருக்கீங்க. அதே மாதிரி இன் வெஸ்டர்ன் வி ஹாவ் 4 வெதர் பிரதர்ஸ் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த வெதர் பிரதர்ஸ் யாருன்னு அப்படின்னா ரிக், சாம், ஆர்தர் அண்ட் ஜார்ஜ் வெதர்ஸ் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இந்த மாதிரி ஒரு காமெடி சுச்சுவேஷனை வந்து ரவிசங்கர் ரீகலெக்ட் பண்ணி சொல்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாருன்னா, ரவிசங்கர் வந்து ஜார்ஜ் ஹாரிசனை எப்போ சித்தார் லெசன் எடுக்க ஆரம்பித்தார்னா 1968 ஜார்ஜ் ஹாரிசனுக்கு எடுக்க ஆரம்பித்தார். டியூரிங் சம்மர் அண்ட் ஆட்டம் டைமில் லெசன்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. தோ ஹாரிசன் வந்து அந்த லெசன்ஸை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணலனாலும் கூட and he is good with music and he had great interest in Indian music and religion அப்படின்னு சொல்கிறார். அதுக்கப்புறம் இப்போ அவர் நல்லா கற்றுக்கிட்டு இருந்தாருன்னா கண்டிப்பாக ஒரு கிரேட்டஸ்ட் சித்தார் பிளேயராக வந்திருக்கலாம் அப்படின்னு ரவிசங்கர் வந்து சொல்கிறாரு. ஏன்னா அவருக்கு வந்து இந்தியன் மியூசிக் மேலே நிறைய ஆர்வம் வந்து இருந்துச்சு, லவ் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் ஹாரிசனை பற்றி சொல்லணுன்னா, ஹாரிசனுக்கு வந்து இந்தியன் ரிலிஜியன் அண்ட் மியூசிக் மேலே நிறைய இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. அண்ட் அதனால ஜார்ஜ் ஹாரிசன் வந்து என்ன பண்ணுவார், இப்போ ரவிசங்கர் என்ன பண்ணியிருக்காருன்னா ஜார்ஜ் ஹாரிசனுக்கு ஆட்டோபயோகிராஃபி ஆஃப் யோகி அப்படிங்கிற புக்கை வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு. இந்த புக்கை வந்து சுவாமி யோகானந்தா எழுதியிருக்காரு. அண்ட் தென் ரவிசங்கரோட பிரதர் ராஜேந்திரா வந்துட்டு ஹாரிசனுக்கு சுவாமி விவேகானந்தாவோட ஒரு புக்கை வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்தியாவோட ட்ரெடிஷன் மேலே ஜார்ஜ் ஹாரிசனுக்கு நிறைய பற்று வந்து இருந்துச்சு, ரிலீஜியன் மேலேயும் நிறைய பற்று வந்து இருந்துச்சு. ஸோ ஜார்ஜ் ஹாரிசனோட இந்த மாதிரி ஒரு முயற்சி, அவரோட பேஷன் வந்துட்டு நிறைய பேரை வந்து இம்ப்ரெஸ் பண்ண வச்சுது. ஸோ அந்த மாதிரி இம்ப்ரெஸ் ஆன நிறைய ஜார்ஜ் ஹாரிசனை இன்ஸ்பிரேஷனாக வச்ச நிறைய ஆர்டிஸ்ட் வந்து வர ஆரம்பித்தாங்க. ஸோ அதில் ஃபியூ யாருன்னா டிலன்,
எரிக் கிளாப்டன், லியன் ரசல், ஸோ இந்த மாதிரி எமினன்ட் மியூசிஷியன்ஸ் எல்லாருக்குமே ஜார்ஜ் ஹாரிசன் வந்து ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. தோ ரவிசங்கர் வந்து ஒரு 40 வருஷமாக ப்ளே பண்ணிட்டு தான் இருக்கார் சித்தார். ஆனால் இவருக்கு ரெகக்னேஷன் எப்போ கிடைக்க ஆரம்பிச்சதுன்னா 1954 அப்புறம் தான். ஸோ அப்போ தான் வந்துட்டு அவர் வந்து ஜார்ஜ் ஹாரிசன் கூட அசோசியேட் ஆகி அவரோட ஃபியூஷன் மியூசிக்லாம் வந்து வர ஆரம்பிக்குது. ஸோ அப்போ தான் அவருக்கு நிறைய ரெக்கக்னிஷன் கிடச்சிது. அண்ட் ஆல்சோ ரவிசங்கர் நிறைய ரெக்கக்னிஷன் கிடைக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் தே மேட் இவங்க க்ரியேட் பண்ண ஃபியூ மியூசிக்ஸை பற்றி சொல்கிறாங்க. ஸோ அவங்க வந்து எப்போல்லாம் ஹாரிசன் வந்துட்டு இந்தியா வர்றாரோ அப்போல்லாம் வாரணாசியில் ரவிசங்கரோட வீட்டில் தான் தங்குவாங்க. அதே மாதிரி ரவிசங்கரும் வந்து அடிக்கடி யூஎஸ் வந்து போயிட்டு வந்துருந்தார். ஸோ இப்போது இவங்களோட ஃபர்ஸ்ட் கொலாபரேட்டரி ஒர்க் என்னென்னா டார்க் ஹார்ஸ் லேபிளோட ஒரு மியூசிக். ஸோ இதை வந்து A&M ஸ்டூடியோவில் ரெக்கார்ட் பண்ணாங்க. அண்ட் அங்கே தான் வந்து ஒலிவியா அப்படிங்கிறவங்கள பார்ப்பாங்க. ஸோ ஒலிவியா வந்துட்டு ஆக்சுவலி ஜார்ஜ் ஹாரிசனோட ஒய்ஃப். அண்ட் இவங்களோட செகண்ட் ஆல்பம் வந்துட்டு 1974 வந்து க்ரியேட் பண்ணுறாங்க. அந்த செகண்ட் ஆல்பமோட பேர் வந்து ஃபெஸ்டிவல் ஆஃப் இந்தியா. ஸோ இப்போ இவங்க இந்த மியூசிக் கொலாபரேஷன்லாம் பண்ணும்போது ரவிசங்கர் வந்து ட்ராவல் பண்ணிகிட்ருப்பார் இல்லையா லண்டனுக்கு. அப்படி ட்ராவல் பண்ணும்போது M4 அப்படிங்கிற அந்த ஏரோப்ளைனில் போகும்போதே நிறைய கம்போஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாரு. அண்ட் ஜார்ஜ் ஹாரிசன் வந்து எது கம்போஸ் பண்ணாலும் ஃபஸ்ட்டு அது ரவிசங்கர் போட்டு காட்டி நல்லா இருக்கா என்ன அப்படின்னு ஃபீட்பேக்ஸ் எல்லாம் வாங்குகிற பழக்கம் வந்து அவருக்கு இருந்திருக்கு. அண்ட் ஆல்சோ ரவிசங்கரோட அந்த 40 வருஷம் சித்தார் பிளேயிங்கோட கம்போசிஷன்ஸை வந்து ஒரு 4 செட் ஆஃப் சிடிஸாக போட்டு இன் கொலாபரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஹாரிசன் வந்து ரிலீஸ் பண்ணுறாரு. அண்ட் இவங்க 2 பேரும் சேர்ந்து கடைசியாக க்ரியேட் பண்ண ஆல்பமோட பேர் வந்துட்டு சாண்ட் ஆஃப் இந்தியா. அண்ட் ரவிசங்கருக்கு எந்த அளவுக்கு ஜார்ஜ் ஹாரிசனை பிடிக்குமோ அதே அளவுக்கு ஜார்ஜ் ஹாரிசனுக்கும் ரவிசங்கரை பிடிக்கும். ஸோ ஏன் அப்படின்னா ரவிசங்கர் வந்துட்டு இவ்வளோ நாளாக ஜார்ஜ் ஹாரிசனை ஒரு டிசைப்பிளாக பார்த்துருப்பாரு, ஒரு ஃப்ரெண்டாக பார்த்துருப்பாரு, ஒரு பார்ட்னராக பார்த்துருப்பாரு. அண்ட் ரவிசங்கரோட பையன் சுபோ இறந்தப்போ 1992 இறந்துருவார். ஸோ இறந்ததுக்கப்புறமா ரவிசங்கர் வந்து ஜார்ஜ் ஹாரிசனை தன்னோட ஒரு பையனாகவே பார்க்க ஆரம்பித்தார். அதே மாதிரி ஜார்ஜ் ஹாரிசனும் ரவிசங்கரோட ஹெல்த் மேலே ரொம்ப காஷியஸாக இருந்தார். ரவிசங்கருக்கு வந்து சம்டைம்ஸ் ஹார்ட் அட்டாக்ஸ் வரும்போது ஹாரிசன் வந்துட்டு கூடயே இருந்து பார்த்துக்கிட்டாரு. லண்டன்லேருந்து எங்கே இருந்தாலும் எந்த டூரில் இருந்தாலும் அதை விட்டுட்டு ரவிசங்கருக்காக வந்து அவரை பார்த்துக்கிட்டாரு, கூடவே இருந்தார். அண்ட் அந்த டைமில் தான் ரவிசங்கரோட அந்த ஒர்க் சித்தார் காம்போசிஷன்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து கொலாபரேட் ஒரு 4 செட் ஆஃப் சிடியாக ரிலீஸ் பண்ணார். அதோட பேர் இன் செலிப்ரேஷன். அது ஆல்ரெடி நம்ம பார்த்தோம். ஸோ அந்த டைமில் தான் இது வந்து நடந்துச்சு. அண்ட் தென் இவங்க வந்து ஒரு டைம் ஜார்ஜ் ஹாரிசன் வந்துட்டு ஃபேமிலியோட ஒலிவியா அண்ட் அவங்களோட பையன் தானி அவரையும் கூட்டிகிட்டு இந்தியாவுக்கு ஒரு டூர் வந்திருக்காங்க. ஸோ அப்போ அவங்க நிறைய பிளேஸ் போனாங்க. ஜெய்ப்பூர், உதய்பூர், டெல்லி, கல்கட்டா, அந்த மாதிரி நிறைய இடத்துக்கு போனாங்க. அப்போது நிறைய பிளேசஸில் வந்து நிறைய பேர் ஜார்ஜ் ஹாரிசனை ரெக்கக்னைஸ் பண்ணி ஆட்டோகிராஃப்ஸ் கேட்டுட்டு இருந்தாங்க. அப்போது திடீர்னு இங்கே உதய்பூரில் இருக்கும்போது நிறைய பேர் அவங்கள ரெக்கக்னைஸ் பண்ணல. பட் ஸ்டில் திடீர்னு அவங்கள சுற்றி ஒரு கூட்டம் ஃபார்ம் ஆயிடுச்சு. எல்லாரும் என்ன நினச்சாங்கன்னா ஜார்ஜ் ஹாரிசனுக்குன்னு நினச்சாங்க. பட் ஆக்சுவலி அவங்க எல்லாருமே ரவிசங்கர் கிட்ட சைன் வாங்குறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ட் அவங்கள பார்த்தோன்னே ஜார்ஜ் ஹாரிசன் புரிஞ்சிச்சு. ஸோ வந்து ஜார்ஜ் ஹாரிசன் வந்து ஒரு பாடி கார்டு மாதிரி ஆக்ட் பண்ணி ரவிசங்கரை வந்து காப்பாற்றி அந்த கேரவன் கூப்பிட்டு போய் விட்டார் அப்படின்னு ஒரு மொமெண்ட்டை வந்து அவர் ரீகால் பண்ணி சொல்கிறார். அண்ட் ஆல்சோ என்ன சொல்கிறாருன்னா அவரோட ஒய்ஃப் பண்டிட்ஜியோட ஒய்ஃப், தட் இஸ் ரவிசங்கரோட ஒய்ஃப் சுகன்யா அண்ட் அவங்களோட டாட்டர் அனுஷ்கா, இவங்களுக்கும் ஜார்ஜ் ஹாரிசனுக்குமே ஒரு நல்ல பாண்ட் இருந்துச்சு. அண்ட் அவங்களோட அவங்களோட ஒய்ஃப் ஒலிவியா அண்ட் சன் தானி கூடயும் நல்ல ரிலேஷன்ஷிப் வந்துருந்துச்சு. அவங்களுக்கும் அவங்கள வந்து ரொம்ப பிடிச்சதுன்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாருன்னா என்னதான் இப்போ வந்து ஜார்ஜ் ஹாரிசன் நம்மளை விட்டு போயிருந்தாலும் ஃபிசிக்கலாக இல்லைனாலும் அவரோட மியூசிக் வந்து எப்போவுமே பீப்புளோட மைண்டில் இருக்கும். அட் த சேம் டைம் இவர் எப்போவுமே என்னோட மனசில் உயிரோட தான் இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு ரவிசங்கர் வந்து தன்னோட ஸ்பீச் வந்து முடிக்கிறாரு. அண்ட் தேங்க்யூ ஃபார் பேஷண்ட்லி லிசனிங்.